கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 18 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு சில நாட்களிலேயே பல இடங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லிபிகா. விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகத்தில் 2 நாட்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கின்றது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் மிக கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் தேனி மாவட்டம் தேக்கடி ஆகிய இடங்கள்ல தலா 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 14 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆகிய இடங்கள்ல தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை மற்றும் நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் ஆகிய இடங்கள்ல தலா 11 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தென்காசி, குன்னூர், செங்கோட்டை, ஆயிக்குடி ஆகிய இடங்கள்ல தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக 8 சென்டிமீட்டருக்கு மேல் 7 இடங்கள்லையும், அதே போன்று 6 சென்டிமீட்டருக்கு மேல் பல இடங்கள்லையும் மழை பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை ஓரிரு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், தென் மாவட்டங்கள்ல ஓரிரு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி லிபிகா.